வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் வெண்டைக்காயை போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. வெண்டைக்காயை கைவிடாமல் ஒரு 10 நிமிஷத்துக்கு வணக்கணும். இந்த அளவுக்கு வரணும். இப்போ வேற பாத்திரத்தில் மாற்றிடலாம். அதே கடாயில் கடுகு, வெந்தயம், 10 பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா வணக்கிடுங்க. இப்போ ஒரு கப்பு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வெங்காய கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வணக்குங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி சேர்த்து நல்லா வணக்கணும். ஒரு 10 நிமிஷம் வணக்கிட்டே இருங்க. இந்த அளவுக்கு வரணும். இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் வீட்டு மசாலா 1 ஸ்பூன், சாம்பார் தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வணக்குங்க. தென் குழம்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சிருக்கேன். அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். குழம்பு நல்லா காயட்டும், கொதிச்சு வரணும். தென் தேங்காய் பால் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். குழம்பு நல்லா காயட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம வெண்டைக்காயை போட்டுக்கலாம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும் குழம்பு. நல்லா கொதிச்சிருச்சு. அவ்வளோதான், வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி. Thank you for watching our videos.